Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So இன்னைக்கு நம்ம 2 days அதாவது 29th yesterday உள்ளது அண்ட் இன்னைக்கு 30th. ஸோ 2 days தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். What are the topics here? The impartiality of a nominated governor. India's disaster response, a slippery slope for federalism. Why has Goa been asked to set up a tiger reserve? So one more topic is also there for today, that is labor codes. But அதில் எந்த நியூ ப்ரொஸ்பெக்டிவும் இல்லை. ஸோ நீங்கள் எஸ்டர்டேஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் வி டிஸ்கஸ்ட் அதே சேம் தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 important articles for today. To the first article. So இந்த ஆர்டிக்கிளும் நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் திஸ் ஆர்டிக்கிள். தட்ஸ் வை ஐ ஆடட் ஹியர். ஸோ வாட் இஸ் த இஷ்யூ ஹியர்? ஸோ கவர்னர் ஆர்டிக்கிள் 200 படி அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா தட் பில் ஹேஸ் டு கெட் அசன்ட் ஃப்ரம் கவர்னர். அதோட பவர் என்ன? ஆர்டிக்கிள் 200 படி கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்கணும். ஸோ ஆர்டிக்கிள் 200 படி கவர்னர் கேன் டூ 4 things. What are they? Can give the assent or withhold the assent or reserve the bill for to president or return the bill. ஸோ இந்த பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட்க்கு வந்து கவர்னர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுல ஆர்டிகிள் 201லேருந்து கவர்னர் பிரசிடென்ட்க்கு வந்து பவர் வருது. ஸோ ஹீ கேன் டூ ஹியர் ஷீ கேன் டூ 3 things. What are they? He can give the assent, withhold the assent or return the bill. ஸோ இந்த மாதிரி பில்லுக்கு வந்து இந்த ரெண்டு இதுவும் இருக்கு. ஸோ இப்படி இந்த ஆர்டிகிள் படி இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பில் பாஸ் பண்ணும்போது வாட் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னா கவர்னர் வந்து வித்ஹோல்ட் அப்படின்னு டைம், அதாவது இந்த 2 ஆர்டிகிள்லையுமே டைம் லிமிட் மென்ஷன் பண்ணல. ஸோ டைம் லிமிட் மென்ஷன் பண்ணாததுனால கவர்னர் வந்து ஒரு பில்ல ஆக்ட் ஆகாமல் ஸ்டேட்ல இருக்கிறதுக்காக அதை வந்து ஜஸ்ட் ரீசன் இல்லாமல் வித்ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ஆக்டாகவே ஆகுறது இல்லை. 7 years 8 years அந்த மாதிரி டிலே ஆகுது. ஸோ அது என்னாச்சுன்னா ஏப்ரல் 2025 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து நடந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. தமிழ்நாடு கவர்னர் கேஸ் அப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் டூ ஜட்ஜ் பெஞ்ச். ஸோ 3 month டைம் லிமிட் கவர்னருக்கு அண்ட் இருக்கிற பில்ஸ்க்கெல்லாம் டீம்ட் அசன்ட் கொடுத்துட்டாங்க. பட் இந்த ரெண்டுமே வந்து ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், அதோட ஆர்டிகிள் என்ன? ஆர்டிகிள் 143 பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி பிரசிடென்ட் வந்து 14 கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் ரிலீஸ் பண்ணியிருந்தது. அந்த ஒப்பீனியனில் 3 month டைம் லிமிட் எடுத்துட்டாங்க. கவர்னருக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் டைம் லிமிட் வைக்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டீம்ட் அசன்ட், அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்மானிக்க முடியாது. முழுக்க முழுக்க இந்த பில்லோட அசன்ட் கொடுக்கறது டைம் இது பண்ணுறதெல்லாம் வந்து என்னன்னா கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு அதை மையப்படுத்தி அட்வைசரி ஒப்பீனியன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 2வது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் தான் நிறைய சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆர்டிக்கிளில் புதுசாக என்ன ப்ரெஸ்பெக்டிவ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் வந்து நம்மளை கான்ஸ்டிடியூஷனல் டிபேட், அதாவது அசம்பிளியோட டிபேட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த அசம்பிளி டிபேட்ஸ் இருக்கு 1946-49க்கு. ஸோ அதனுடைய ஒரிஜினலாக கவர்னருடைய பவர், கவர்னருடைய போஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, அதனுடைய அடிப்படை என்னன்னு அந்த டிஸ்கஷனுக்கு வந்து நம்மளை வந்து இங்கே இந்த ஆர்டிக்கிள் ஆத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இட் இஸ் வெல் டிஃபைன்ட் ஆர்டிக்கிள். It has a very new perspective. So let's see. Constitution intended governors to be neutral, ceremonial figures bound by elected state governments' advice, but today's political misuse and the Supreme Court's broad interpretation of their powers undermine federalism and betray Ambedkar's original vision, is the context here. So, what the article says, what constitution framers intended. ஸோ அதாவது அம்பேத்கர் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. என்னன்னா மல்டிபிள் ஈவெண்ட்ஸில் மல்டிபிள் கேசஸில் வந்து அவர் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. வாட் இஸ் தட் அப்படின்னா கவர்னர் இஸ் அ பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். So must act on aid and advice of the Council of Ministers. So discretionary powers are extremely limited only in hung assembly for choosing CM
in situations explicitly stated in the constitution. So இந்த மாதிரியான situationல மட்டும்தான் discretionary power யூஸ் பண்ணோம். So governor is a purely constitutional head office அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். Governor is not an agent of the center nor meant to rival the elected state government. Then reservation of bills for president is also not discretionary, only for cases violating constitution or center's interest. ஸோ ஓவராலாக என்ன பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஓவராலாக என்ன ஐடியா இங்கே ஆத்தர் கொடுக்க வராங்க அப்படின்னா, actually according to the constitution framers, governor's position is nominal, formal and non-political. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வாட் இஸ் த இஷ்யூ ஹேப்பனிங் டுடே? இப்போ மெனி கவர்னர்ஸ் எஸ்பெஷலி இன் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட், அதாவது சென்டருக்கும் அப்போசிஷனில் இருக்கிற பார்ட்டி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் தே ஆர் ஆக்டிங் பொலிட்டிக்கலி. ஹவு? டிலேயிங் அசன்ட் டு பில்ஸ், ஓவர் யூசிங் ரிசர்வேஷன் பவர், இன்டர்ஃபரிங் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வாட் இஸ் த ஃப்ரேஸ் கிவன் இன் த கான்ஸ்டிடியூஷன்? இட் இஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு தான் கொடுக்கணும். டைம் லிமிட் மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு பில்லை அசண்டாக சைன் பண்ணுறதுக்கு அஸ் சூன் அஸ் தட் இஸ் மிஸ்யூஸ்ட் அஸ் லேட் அஸ் பாசிபிள்னு ஒரு ஒரு கோட் வந்து ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இஷ்யூஸ்னால வாட் இஸ் த ரிசல்ட்? நம்ம இந்த இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் ஆர்டிகல்ஸில் நம்ம பார்த்துட்டோம். மெயின் திங் இஸ் எரோஷன் ஆஃப் ஃபெடரலிசம், அண்டர்மைனிங் எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், வயலேட்டிங் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஸோ இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். ஸோ சி த அகெயின் ஆத்தர்ஸ் கிரிட்டிக் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைசரி ஒப்பீனியன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நடந்த கேசஸ், ஈவன் வி சா த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ, த சர்க்கார் கமிஷன், புன்சி கமிஷன் அண்ட் 2-3 கேசஸ் நேம் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவரை மையப்படுத்தி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? கவர்னர் மஸ்ட் ஆக்ட் ஆன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த ஸ்டாண்ட் தான் எப்பவுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. மோரார்லெஸ் அது கவர்னருக்கு ஹை பவர் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒப்பீனியனுமே வரல சுப்ரீம் கோர்ட் கிட்டேருந்து. பட் வாட் ரீசன் சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் gives greater discretionary space to governors. So court did not fully consider Ambedkar's warnings. It weakens the federal structure instead of protecting it. இது ரிலேட்டடாக இந்த இஷ்யூ ரிலேட்டடாக இந்த ஆர்டிகல் ரிலேட்டடாக மல்டிபிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம், மல்டிபிள் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் 2026. ஸோ கமிங் டு திஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவையும் ஸோ என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு இஷ்யூவில் நம்ம வந்து ஒரு 4-5 ஆர்டிகல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை என்ன பண்ணுங்க, எல்லா ஆர்டிகலையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் போட்டு 1 பேஜ்ல ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வித் தி ஸ்டாட்டிக் நோட்ஸ். அதாவது கவர்னர் ரிலேட்டடான ஸ்டாட்டிக், பிரசிடென்ட் ரிலேட்டடான ஸ்டாட்டிக், ஆர்டிகல் 200, 201, 143, 142. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு 1 பேஜ்ல இந்த இஷ்யூவோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். that is more than enough. இன்னும் நம்ம வேரியஸ் ஆர்டிகிள்ஸில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் சேம் அந்த 1 பேஜ் நோட்டில் போய் நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ரொம்ப தரவாக கவர் பண்ணிட்டீங்க. மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கும் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் தாராளமாக இந்த இஷ்யூவை நீங்கள் கவர் பண்ணது ஆர் இந்த சாப்டர் நீங்கள் கவர் பண்ணது தாராளமாக வந்து போதுமானதாக இருக்கும். ஓகே, so coming to the practice question, the effect of a nominated governor was envisaged as purely constitutional with limited discretion. In this context, critically examine whether the Supreme Court's advisory on the 16th presidential reference align with the former's vision. Okay, so just go back, ரைட் யுவர் ஃபஸ்ட்டு நோட்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து எடுத்து அந்த கொஸ்டின்ஸை எழுதி பார்த்து இது எல்லாத்தையுமே ஒரே பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூ, இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஃபார் 2026 மெயின்ஸ். ஸோ தட் இஸ் ஃபுல்லி கவர்ட் ஃப்ரம் தீஸ் ஆர்டிகல்ஸ். Coming to the next article, which is related to disaster management. So India must transform disaster financing from a discretionary centralized system to a transparent rules based framework to protect true fiscal federalism, is what discussed.
ஸோ நார்மலாக எந்த ஆர்டிக்கிள் எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு வாட் இஸ் த இஷ்யூ, வாட் இஸ் த டேட்டா சப்போர்ட்டிங் தட் இஷ்யூ, கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் அதுக்கு எடுத்திருக்கிறாங்க, வாட் ஆர் த சேலஞ்சஸ் அஹட் ஸ்டில் அண்ட் அதை ஏன் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, தென் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட். இந்த 5 ஸ்ட்ரக்சரில் நீங்கள் அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க, அந்த இஷ்யூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே சேம் ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது பாயிண்ட்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்மிங் டு திஸ் ஆர்டிக்கல், வாட் இஸ் த இஷ்யூ ஆர் வாட் இஸ் த கண்டெக்ஸ்ட் ஹியர் பார்த்தீங்கன்னா, ஸோ 2024 வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்ததில் வந்து கேரளா சஃபர்ட் லாசஸ் ஆஃப் 2200 crore. But the center approved only 260 crore, which is just 11%. So what is the issue here? Low and delayed assistance is a pattern across many states, which shows increasing union control and shrinking state authority. So disaster is silently related to slowly it becoming a federal issue, federalism related issue வந்து மாறிட்டு இருக்கு. பிகாஸ் சென்டர் வந்து ஸ்டேட்கான டிசாஸ்டர் லாஸஸ்க்கு, அதாவது லாஸஸ்க்கு ஏற்படுற அந்த பணத்தை வந்து சென்டர் வந்து சரியான முறையில் அப்ரூவல் பண்ணலை. ஸோ தட் இஸ் தென் ஹவு திஸ் ஃபண்டிங் இஸ் ஒர்க்கிங், கவர்மெண்ட்ல எப்படி என்ன மாதிரி வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஸோ கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன. ஸோ ஹவு இட் இஸ் அண்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. ரிமெம்பர் 2005ல there are two main funds. The first one is State Disaster Response Fund and the next one is National Disaster Response Fund. இதில் எஸ்டிஆர்எஃப்ல வந்து ஷேர்ட் பை சென்டர் அண்ட் ஸ்டேட், ஐதர் வந்து 75:25, 90:25 ஃபார் நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் இருக்கும். அதர் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து அவங்க என்ன, நம்ம சென்டர் ஸ்டேட் ரெண்டுமே வந்து என்ன ரேஷியோவில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இம்மீடியட் ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணலாம், இந்த எஸ்டிஆர்எஃப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை சென்டர். என்ன கிரைட்டீரியாவில் இந்த என்டிஆர்எஃப் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா, ரிலீஸ்டு ஒன்லி இஃப் டிசாஸ்டர் இஸ் கிளாசிஃபைட் அஸ் சிவியர். ரிமெம்பர் திஸ் வேர்ட் சிவியர். இதை நம்ம பின்னாடி இஷ்யூஸில் பார்ப்போம். ஸோ வாட் த ஆத்தர் சேஸ், த இஷ்யூ என்ன அப்படி மெயினாக உள்ள அடிப்படை இஷ்யூ பிரச்சனை சர்ச்சை என்ன அப்படின்னா, சி ஆன் பேப்பர், அதாவது த டிசைன் இஸ் வெரி குட், ஆன் பேப்பர் இட் இஸ் அ வெரி பேலன்ஸ்டு சிஸ்டம், பட் இன் ப்ராக்டிஸ் விச் இஸ் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then let's see what are the problems in disaster financing system அப்படின்னு ஒரு 4-5 points கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த issues or these are the reasons why the disaster financing system is not working well அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First point is outdated and rigid relief norms, which means compensation amounts வந்து it is unchanged for years because ரொம்ப outdated ஆன system நம்ம வச்சிருக்கிறோம். அதாவது 4 lakh for death, 1.2 lakh for a fully destroyed house. இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இது ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்றாங்க. பிகாஸ் தீஸ் மீட் ஒன்லி பேசிக் நீட்ஸ், நாட் ஆக்சுவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். தென் நான் ஒரு பாயிண்ட் ரிமெம்பர் பண்ண சொன்னேன் இல்லையா, சிவியர். ஸோ இந்த சிவியர் டிசாஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் தெர் இஸ் நோ கிளியர் டெஃபினிஷன் இன் த ஆக்ட். இட்ஸ் ரியலி வேக். ஸோ சென்டர் கேன் சூஸ் whom to help more and whom to delay. பிகாஸ் சென்டர் வந்து இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம சிவியர், இது வந்து ஓகே இது சிவியர் அதனால என்டிஆர்எஃப் அப்படின்னு சென்டர் தான் டிசைட் பண்ணுமே தவிர there is no particular criteria or there is no definition for the severe disaster point. Then Wayanad was delayed, limiting Kerala's access to NDRF. Then the third reason is aid release is discretionary and not automatic. Center அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் டிசைட் பண்ணும். ஸோ நோ அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா, நோ டெஃபினிஷன் ஃபார் சிவியர், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் வெரி காமன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 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 1 month நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இந்த இஷ்யூஸ் காமன், ஒரு இஷ்யூஸோடைய காமன் ரீசன்ஸை உங்களால் வந்து ஃப்ரேம் பண்ணிட முடியும். ஒன் ஃபேமஸ் ஆர் ஒன் காமன் ரீசன் வுட் பி ஆல்வேஸ் த பிளானிங் இஸ் குட் பட் த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் புவர். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் அழகாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்ஸ் மஸ்ட் சென்ட் மெமராண்டம், தென் சென்ட்ரல் டீம் வந்து விசிட் பண்ணுவாங்க, தென் கமிட்டி வில் கம்,
கமிட்டியில் போய் தான் அது அப்ரூவல் ஆகி வரும். ஸோ இட்ஸ் அ ரியலி அ ஸ்லோ ப்ராசஸ். இட்ஸ் நாட் at automatic. So it takes weeks or months. So it's not ideal during an emergency situation. Like this will not work, right? So emergency immediately they have to release the fund. Then weak finance commission criteria. So allocations are based on population plus area, not real disaster risk. So poverty is used as a proxy for vulnerability. It does not consider rainfall pattern, flood prone zones, landslide maps, climate vulnerability, etc. Then coming to the fifth point, or you can say fifth reason, center cites unspent funds as excuse. See, Kerala had 780 crore unspent in SDRF. அதாவது இது வரைக்கும் உள்ள SDRF கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கினதுல SDRFல 780 crores வந்து அன்ஸ்பெண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ வாட் சென்டர் சேஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட அன்ஸ்பெண்ட் இருக்கு, அதனால நான் வந்து ஜஸ்ட் 11% தரேன் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு SDRF அன்ஸ்பெண்ட் வச்சிருக்கிறதுல வந்து சென்டர் வந்து அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துட்டு கம்மியான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து அது ஒரு இஷ்யூ, அது ஒரு ரீசனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, then you can see some global best practices are given in the article for comparison. So அது நீங்க மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது கூட you can quote it. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரீஸ் யூஸ் ஆட்டோமேட்டிக் டேட்டா ட்ரைவன் ட்ரிகர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து ஃபெமா இட் இஸ் பெர் கேபிட்டா டேமேஜ் ஃபார்முலா, இட் இஸ் யூஸிங் த ஃபார்முலா. தென் மெக்சிகோவில் வந்து ரெயின்ஃபால் ஆர் விண்ட் த்ரிஷோல்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஃபிலிப்பைன்ஸில் ரெயின்ஃபால் ப்ளஸ் டெத் இண்டெக்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அண்ட் த ப்ராசஸ் ஆல்சோ வெரி குவிக் இன் தோஸ் கண்ட்ரீஸ். கெரிபியன் ஆர் ஆஃப்ரிக்காவில் வந்து சேட்டலைட் டேட்டா மூலமாக பண்ணுறாங்க, விச் இஸ் டேட்டா ட்ரைவன், which is never going to go wrong, right? Data driven is very accurate. Then Australia states relief spending as a trigger. So these reduce delays and eliminate political discretion whenever the data comes in. So automatically discretion comes down. So if the data shows yes it is severe, then that's it. So in the practices நம்ம பார்த்து and ஒன் மோர் திங், இந்த ப்ராக்டிசஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் இந்த ப்ராக்டிசஸை நம்ம பார்த்து இது எப்படி வந்து இந்தியாவுடைய கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ண முடியுமோ அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ நான் எக்ஸாக்டாக ஃபாரின் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வி சா இன் சம் few articles in the previous videos. ஸோ அந்த மாதிரி நம்ம குளோபல் ப்ராக்டிசஸ் பார்த்தாலும் just take us an example, then work out on how it will work in our country, then study the ground reality, then we should apply. So அந்த மாதிரி தான் நீங்கள் சஜஷன் கொடுக்கணும். Then what India should do, obviously way forward அது நம்ம எழுதணும். ஸோ ஆர்டிக்கிள்லே வந்து ரிஃபார்ம்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. we can just take out that points. So update relief norms, then increase compensation amounts, relief reflect current construction or material cost reply பண்ண மாதிரி you have to update. Then create objective triggers like rainfall level, data mention பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ we can define the criteria for severe, right? ஸோ இந்த டேட்டால இதெல்லாம் இருக்கு, therefore it is severe disaster அப்படின்னு நம்ம ஈஸியாக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ rainfall level, fatality per million, loss to GSDP ratio, then infrastructure damage percentage. ஸோ இதெல்லாம் டேட்டாவும் நம்ம பார்க்கணும். பெட்டர் அலோகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் அ வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ், நாட் பாப்புலேஷன் பேஸ்டில் பண்ண வேண்டாம். வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். குவிக் டிஸ்பர்சல், மேக் எய்ட் ஆட்டோமேட்டிக் நாட் அப்ரூவல் பேஸ்ட், strengthen state autonomy, states should have control over SDRF, center should only do post audits. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு குயிக் இது சொல்கிறேன். ஸோ என்ன இஷ்யூ ஆர் என்ன ஆர்டிக்கிள் நம்ம படித்தாலுமே ஸோ அதில் நம்ம இஷ்யூஸுங்கிற இடத்துல நம்ம ஒரு இதை பார்த்துருப்போம், அதுக்கு டேட்டா நம்ம அது சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த ரீசன் ஆர் அந்த சேலஞ்சஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை நம்ம பாசிட்டிவாக கொண்டு வந்தாலே வே ஃபார்வர்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ யூ ஹாவ் டு ஆட் 2-3 பாயிண்ட்ஸ் இந்த வே ஃபார்வர்ட், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் அந்த சேலஞ்சஸை வந்து அதுவே நம்ம பாசிட்டிவ் சைடில் நம்ம கொண்டு வந்துட்டாலே அது ஈஸியாக வே ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் ஃபில் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு
ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்ஸு. ஈவன் இந்த ஆர்டிக்கிளில் கூட இந்த வே ஃபார்வர்டில் கிட்டத்தட்ட நம்ம என்னெல்லாம் இஷ்யூஸ்ன்னு பார்த்தோமோ அதை தான் பாசிட்டிவாக ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. காம்பன்சேஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், அது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி அவுடேட்டடாக இருக்குது, 4 lakh தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரைவன் கொண்டு வரணும், அலோகேஷன் ஃபார்முலா கொண்டு வரணும், ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் கொண்டு வரணும். ஸோ த சேம் திங், இட் லுக் லைக் அ பிக் பேராகிராஃப், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அவ்வளோதானே தவிர, பட் த ஓவரால் essence of the way forward is very simple. Write the positive side of challenges. Okay, then we can see some previous year question which is asked related to this article. So discuss the recent measures initiated in disaster management by the government of India, departing from the earlier reactive approach, which is a very important keyword. Already நம்ம மெயின்ஸ்ல வந்திருக்கு reactive approach. That is also one of the issue. அதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ட் பண்றோம், we don't have the prevention measures இல்லை. ஸோ அந்த இதை வந்து நம்ம இந்த கொஸ்டின்ல டைரக்டாக கேட்டிருக்காங்க. we can mention here, vulnerability is an essential element for defining disaster impacts and its threat to people. How and in what ways can vulnerability to disasters be characterized? Discuss different types of vulnerability with reference to disasters. இந்த இந்த ஆர்டிக்கிள்ல நம்ம பார்த்தோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே, அதாவது ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, வி ஹாவ் டு யூஸ் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் அண்ட் டேட்டாக்கான பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கிள் பேஸ் பண்ணி அதனோட ஆன்சரை நம்ம அழகாக ஃப்ரேம் பண்ணலாம். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இஷ்யூவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டாபிக் கீழே இது ஒரு இஷ்யூ. ஸோ அந்த இதில் நீங்கள் எடுத்து இப்போ ஒரு 1 பேஜில் நீங்கள் இந்த இதில் உள்ள நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் ஏதாவது ஆர்டிக்கிள் நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணால் கூட ஒன்லி டேக் அவுட் த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் விச் இஸ் டிஸ்கஸ்ட் இன் த ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பேஸ்க்கு ஒரு நோட்ஸ் 1 பேஜுக்கு கிரியேட் பண்ணிடணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஆர்டிக்கிளில் எடுத்த பாயிண்ட்ஸு, ஸ்டாட்டிக்கில் நீங்கள் படித்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர்ஸ் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பேப்பர்ஸோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ரிவிஷனை வந்து ரொம்ப 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 ஈஸி ஆக்கிடும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் டெய்லி நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் ஒரு பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட் வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட் மெத்தட் ஆர் ப்ளீஸ் ஃபாலோ தட் மெத்தட் ஆர் விச் எவர் சூட்ஸ் யூ ஃபாலோ பண்ணுங்க. பட் டேக் டவுன் த நோட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் த கொஸ்டின்ஸ் எவ்ரி டே. Then coming to the third question, describe various measures taken in India for disaster risk reduction before and after signing Sendai framework for DRR. How is the framework different from Hyogo framework for action 2005? This is a current affairs based question. So on the time on the year நம்ம வந்து இந்த framework sign பண்ணிப்போம். So அந்த year அப்படியே வந்து அந்த question வந்திருக்கு. Coming to the practice question, India's disaster response funding is becoming a slippery slope for fiscal federalism. Critically examine. Do write the answers, post them in our Telegram group, and our team will evaluate as soon as possible. Coming to the third article, which is related to the Goa Tiger Reserve. ஸோ இந்த ஆர்டிக்கிள் கூட கடந்த ஒரு 2-3 டேஸாக வந்து நம்ம வந்து எடிட்டோரியல்ஸில் வந்துட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோர் என்விரான்மெண்ட் இஷ்யூ. ஸோ லெட் சி, Goa has been asked to create a tiger reserve because its forests form a critical tiger corridor with Karnataka and Maharashtra. The Supreme Court CEC recommends a phased approach to minimize impact on local communities, with only about 1,274 households being affected, far fewer than the government earlier claimed. What is the background here? In 2020, a female tiger plus 3 cubs were poisoned in Madev Wildlife Sanctuary. Goa Foundation வந்து petitioned the court. So in 2023, Bombay High Court என்ன கோவாக்கு டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னா, notify 5 protected areas as a tiger reserve. What are these 5 protected areas? Mahadev Wildlife Sanctuary, Bhagwan Mahavir Wildlife Sanctuary, Bhagwan Mahavir National Park, நேத்ரவாலி WLS, கோட்டிகோ WLS. ஸோ இந்த 5 டைகர் ப்ரொடெக்டட் ஏரியாவையும் டைகர் ரிசர்வாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன கொடுத்தா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, கோவாஸ் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பட் வாட் கவர்மெண்ட் செட் இஸ்,
1 lakh பீப்பிள் அஃபெக்ட் ஆயிடுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க. பட் லேட்டர் அவங்க அட்மிட் பண்ணது என்னன்னா, நோ தேர் ஆர் ஒன்லி 1274 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ வாட் சிஇசி செட். ஸோ சிஇசி என்ன வந்து மென்ஷன் பண்ணது, சென்ட்ரல் கமிஷன் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, தேர் இஸ் அ ஃபியர் அமாங் லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆப்வியஸ்லி அது வந்து பிக்கர் இஷ்யூ வென் எவர் வி ஆர் டிஸ்பிளேசிங் த இன்ஹாபிட்டன்ஸ். ஸோ கோவாஸ் ஃபாரஸ்ட் form a continuous landscape from Karnataka's Kali Tiger Reserve and Maharashtra's Sahyadri Tiger Reserve. So what சிஇசி சஜஸ்ட் இஸ் டிக்ளரேஷன் டு மினிமைஸ் த இம்பாக்ட் குறைக்கணும் அப்படின்னா ஃபேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கோர் ஜோனில் வந்து டைகர் வந்து நிறைய இருக்குது, இன்ஹாபிட்டேஷன்ஸ் ரொம்ப லீஸ்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஜோன் என்னென்னா நேத்ரவாலி அண்ட் கோட்டிகோ. ஸோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டைகர் ரிசர்வாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ஹாபிட்டன்ஸ் வந்து வெளியில் டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தென் ஃபேஸ் 1 அடுத்து பஃபர் ஜோன். நெக்ஸ்ட் கம்ஸ் டு பஃபர் ஜோன். பஃபர் ஜோனில் வந்து ஏரியா கண்டினியூஸ் டு காலி டைகர் ரிசர்வ். ஸோ பகவான் மகாவீர் அண்ட் பகவான் மகாவீர் என்பி நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் செஞ்சுரி. ஸோ இந்த ஏரியா பண்ணால், ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு கோர் ஏரியாலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்டாக வந்து இந்த அப்ரோச் நம்ம பண்ணோம் அப்படின்னு சிஇசி வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ வை திஸ் டைகர் ரிசர்வ் ஸ்டேட்டஸ் மேட்டர்ஸ் அப்படின்னா, higher conservation funds கிடைக்கும், strengthens tiger corridor connectivity, then core zone inviolate, relocation is voluntary, the provision also we have to keep in mind. Then buffer zone la வந்து human activity is allowed, core zone la human activity is not allowed, and relocation வந்து it's voluntary. இந்த ஆர்டிக்கிளில் இது வந்து இஷ்யூ, இந்த ஆர்டிக்கிளில் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் இதையும் தாண்டி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ரிசர்வ்டு ஏரியாவாக வந்து எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண முடியும், ஸோ யார் அப்ரூவ் பண்ணுறாங்க, அப்படி டைகர் ரிசர்வ்டு ஏரியா, டைகர் ரிசர்வ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த 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 ஸ்டேட்டஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் என்ன க்ரைட்டீரியா வந்து அந்த டைகர் ஒரு ஒரு ஏரியாவை நம்ம ரிசர்வ்டு ஏரியா அப்படின்னு நம்ம எப்படி வந்து மென்ஷன் பண்ண முடியும். தென் ரீலொகேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ட் இருக்குது, அதாவது லோக்கல் இன்ஹாபிட்டன்ஸை ரீலொகேஷன் பண்ணால் அவங்களுக்கு உள்ள ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆக்ட் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாட்டிக் நோட்ஸ். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் revise it one more time. This is related to environment topic. Okay, then coming to the practice question, the proposal to create a tiger reserve in Goa highlights the tensions between conservation imperatives and local livelihood concerns. Discuss the ecological significance of the proposed reserve, the challenges of core buffer zone demarcation, and the implications for federal wildlife governance. So that's all for today. So keep revising, take notes on every topic, the link with the statics. So that's all. Stay consistent. Do practice answers daily. So see you in the next class. Thank you.